Hi friends, welcome to English Academy Tamil channel. In this video, you are going to learn small sentences for your daily conversation. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலில் நாளாந்தம் உபயோகிக்க தேவையான சிறிய சிறிய ஆங்கில வார்த்தைகளை கற்கப் போகிறீர்கள். இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இது உன்னுடையதா? Is it yours? Is it yours? இது உன்னுடையது என்றால் it is yours. இதையே நாம் வினாவாக மாற்றும் பொழுது is it yours? இதுவே இது என்னுடையது என்றால் it is mine. It is mine. என்னுடையது mine, உன்னுடையது அல்லது உங்களுடையது yours, அவனுடையது his, அவளுடையது hers, எங்களுடையது ours, அவர்களுடையது theirs, அதனுடையது its. இவைகளை ஆங்கிலத்தில் possessive pronouns என்று கூறுவோம். நான் டயட்டில் இருக்கிறேன். I am on a diet. யாரும் எங்களை சாப்பிட வற்புறுத்தும் பொழுது எனக்கு வேண்டாம், நான் டயட்டில் இருக்கிறேன் என்று கூறுவதற்கு I am on a diet. அவள் நன்றாக பாடுகிறாள். She sings well. She sings well. இங்கு sing வினைச்சொல்லோடு எஸ் சேர்த்திருக்கிறோம். he, she, it நிகழ்காலத்தில் வரும் பொழுது வினைச்சொல்லோடு நாம் எஸ் சேர்க்கிறோம். நீ நன்றாக தூங்கினாயா? Did you sleep well? Did you sleep well? தூங்கிவிட்டு எழுந்து வரும் யாரையும் பார்த்து நீ நன்றாக தூங்கினாயா? Did you sleep well? உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. Nice to meet you. Nice to meet you. யாரையும் சந்திக்கும் பொழுது கைகளை குலுக்கி nice to meet you என்று கூறலாம். நீ வருகிறாயா? Are you coming? Are you coming? You are coming. நீ வருகிறாய். இதுவே நாம் வினாவாக மாற்றுவதற்கு ஆ என்பதை முன்னுக்கு கொண்டு வந்து எழுதும் பொழுது are you coming? எங்கேயும் செல்லும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் அல்லது வீட்டில் இருப்பவர்களை நீயும் வருகிறாயா என்று கேட்பதற்கு are you coming? இதுவே என்னுடன் நீ வருகிறாயா என்று கேட்பதாக இருந்தால் என்னுடன் என்பதற்கு with me. Are you coming with me? Are you coming with me? நீ என்னுடன் வருகிறாயா? நீங்கள் சகோதரிகளா? Are you sisters? Are you sisters? இரண்டு பேரை பார்த்து அவர்கள் முகசாயலில் ஒன்றாக இருக்கும் பொழுது இவ்வாறு கேட்கலாம். Are you sisters? இதில் கவனிக்க வேண்டியது சிஸ்டர் ஒருமையில் பன்மையாக கேட்பதனால் sisters. யார் அவன்? Who is he? Who is he? He அவன். Who யார்? Who is he? தூரத்தில் இருக்கும் ஒருவரை காட்டி யார் அவன்? Who is he? யாரோ வருகிறார்கள். Someone is coming. Someone is coming. Someone யாரோ is coming வருகிறார்கள். இங்கு யாரும் வீட்டிற்கு முன்னால் வரும் பொழுது வீட்டில் உள்ளவரிடம் யாரோ வருகிறார்கள். Someone is coming. இது நல்லா இல்லையா என்று கேட்பதற்கு isn't it good? Isn't it good? ஒரு பொருளையோ அல்லது சாப்பாட்டையோ ஒருத்தருக்கு கொடுத்து விட்டு அல்லது அபிப்பிராயம் கேட்கும் பொழுது isn't it good? இது நல்லா இல்லையா? It is good. அது நன்றாக இருக்கிறது. இதனை எதிர்மறையாக மாற்றும் பொழுது it isn't good. நல்லதாக இல்லை. இதையே நாம் வினாவாக மாற்றும் பொழுது isn't it good?
நாங்கள் ஆரம்பிக்கலாமா? Shall we start? Shall we start? Start ஆரம்பித்தல். We நாங்கள். நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? Where எங்கே? You நீ are இருத்தல். Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? தொலைபேசியை அழைத்தோ அல்லது ஒருவரை கேட்கும் பொழுதோ நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? உனக்கு பசிக்கிறதா? Are you hungry? Are you hungry? உனக்கு பசிக்கிறதா? அதை மற. Forget it. Forget it. Forget மற it அதை. Forget it. எந்த பிரச்சனையும் இல்லை. No problem at all. No problem at all. அவன் இன்னும் வரவில்லை. He hasn't come yet. Yet என்றால் இன்னும். Hasn't come வரவில்லை. Has not come என்பதை நாம் hasn't come என்று கூறுகிறோம். He hasn't come yet. இதில் நாம் கவனிக்க வேண்டியது he, she, it. அவன், அவள், அது. இவைகளோடு மட்டும் has பாவிக்கின்றோம். அடுத்ததாக I, you, we, they. இவைகளோடு நாம் have பாவிக்க வேண்டும். நான் தயார். I am ready. I am ready. Ready தயார். நாளை மழை பெய்யக்கூடும். It may rain tomorrow. It may rain tomorrow. கூடும் என்பதற்கு may பாவிக்கிறோம். மழை பெய்யக்கூடும். May rain. It may rain tomorrow. எனக்கு அதிகமாக வியர்க்கிறது. I am sweating a lot. I am sweating a lot. I நான் am sweating வியர்க்கிறது a lot அதிகமாக. I am sweating a lot. இந்த ஷர்ட் உனக்கு நன்றாக இருக்கிறது. This shirt suits you well. This shirt suits you well. This shirt இந்த shirt suits பொருந்துகிறது you உனக்கு well நன்றாக. உங்களுடைய நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் ஷர்ட் அணிந்திருக்கும் பொழுது அது அவர்களுக்கு நன்றாக இருந்தால் இவ்வாறு கூறலாம். This shirt suits you well. இந்த ஷர்ட்டை ட்ரை பண்ணி பாரு என்று கூறுவதற்கு try on this shirt. Try on this shirt. Try on போட்டு பார் அல்லது முயற்சித்து பார். This shirt இந்த ஷர்ட்டை. Try on this shirt. ஓகே ஃப்ரெண்ட், இந்த சிறிய சிறிய வாக்கியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவற்றை திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய உரையாடல்களிலும் பயன்படுத்தக்கூடும். சிறிய வார்த்தைகள்தான், ஆனால் உங்களுடைய உரையாடல்களை தயக்கமின்றி பேசுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.